பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் சின்னமான மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்பு கட்சிக்கு தேர்தல் கமிஷன் ஒதுக்கிவிட்டதா பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பா புதிய சர்ச்சையும் எழுந்திருக்கு. மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் 250 பக்க கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்து எங்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி தந்து விட்டாங்கன்னு அன்புமணி சார்பில் அதிரடி தகவலும் வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயம் பீகார் தேர்தலை வைத்து அன்புமணி மாம்பழ சின்னத்தை மோசடி செயல் மூலம் பெற்றிருக்கார் என ராமதாஸ் தரப்புல பதிலுக்கு குற்றம் சாட்டியிருக்காரு. மாம்பழம் சின்னம் தொடர்பாக மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே நடைபெற்று வரும் உச்சகட்ட மோதல் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 8 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மருத்துவர் ராமதாஸுக்கும் மகன் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே கடுமையான மோதல் நடந்துட்டு வருது. இது தேர்தல் சமயம் என்றும் பாராமல் இருவரும் ஒருவரை ஒருவர் சளைக்காமல் போராடி வராங்க. இதன் உச்சகட்டமா மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும்னு இந்திய தேர்தல் கமிஷனுக்கு 250 பக்க அளவுல ஒரு கடிதத்தை மருத்துவர் ராமதாஸ் அனுப்பியிருக்காரு. அத்துடன் தேவையான ஆவணங்களை அனுப்பியும் வச்சிருக்காரு. இந்த நிலையில மாம்பழ சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஏற்கனவே எங்களுக்கு ஒதுக்கி வைத்து விட்டது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மருத்துவர் அன்புமணியும் அவரது அணியை சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலுவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வருகிற 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி தான் நீடிப்பார் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கடிதம் அனுப்பி உள்ளதா பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் கே பாலு தெரிவிச்சிருந்தார். இது குறித்து மருத்துவர் அன்புமணி கருத்து தெரிவிக்கும் பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையம் என்னைத்தான் அங்கீகரித்திருக்கு, மாம்பழ சின்னத்தையும் எங்களுக்கு ஒதுக்கி விட்டனர், யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிவிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாம தேர்தலின் போது கட்சி சார்பில் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்படும் ஏ படிவம், பி படிவம் ஆகியவற்றில கையெழுத்து இடுவதற்கு தனக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டார். இது தொடர்பா அவர் மேலும் பேசும் பொழுது என்ன சொன்னாருன்னா, தேர்தல் கமிஷனின் இந்த அறிவிப்பை யாருமே மாற்ற முடியாது, நீதிமன்றம் சென்றாலும் எதுவுமே நடக்காது, மாம்பழ சின்னம் பற்றி யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆணித்தரமா தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் எப்படி கிடைத்தது என்ற பரபரப்பு தகவலும் வெளியாகியிருக்கு. தெளிவா தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என்னை கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க, அது ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் யாரும் மாற்ற முடியாது. இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம். அதில் அவங்க பண்ணாங்க, இது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா, ஆனால் தினம் ஐயா பேரை அங்கே இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்காம நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக கூறி தேர்தல் கமிஷனுக்கு முன்னதாகவே கடிதம் கொடுத்து மாம்பழ சின்னத்தை கேட்டு பெற்றிருக்காங்க. இதை அடுத்து மருத்துவர் அன்புமணி மீது ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. பீகார் தேர்தலை வைத்து அன்புமணி மோசடியாக மாம்பழ சின்னத்தை பெற்றிருக்கிறார், இது செல்லாது என அறிவிச்சிருந்தார். அதே சமயம் இது குறித்து அன்புமணி ஆதரவாளரும் சட்ட நிபுணருமான வழக்கறிஞர் கே பாலு கூறும்போது, பீகாருக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநில தேர்தலுக்கும் சேர்த்து நாங்கள் மாம்பழ சின்னத்தை வாங்கிவிட்டோம்னு தெரிவிச்சிருக்காரு. இதனால் மாம்பழ சின்னம் குறித்து மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அன்புமணி தரப்புல மேலும் கூறும் பொழுது, மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கி விட்டதால் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான கட்சியினர் தனி சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே மருத்துவர் ராமதாஸ் தரப்புல கூறும்போது, பீகார் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அன்புமணி தரப்புல தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் எழுதி மாம்பழ சின்னத்தை பெற்றுக்கிட்டாரு, அது பீகார் தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும், மாம்பழ சின்னத்தை வாங்கிவிட்டு அவர் ஏன் பீகாரில் போட்டியிடவில்லை என்ற கேள்வியும் இருக்கு. அன்புமணி ஏமாற்று அரசியலை மேற்கொண்டு வராரு. எங்கள் தரப்பை பொறுத்த வரையில் பீகார் தேர்தல் முடிவடைந்ததும்
நாங்கள் கொடுத்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தேர்தல் கமிஷன் சொல்கிறது. அதற்கு தேவையான ஆவணங்களையும் இணைத்துள்ளோம்னு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது, சின்னத்தை பொறுத்த வரையில் பெரும்பான்மை பலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சின்னம் ஒதுக்கப்படும். தற்பொழுது அன்புமணி பக்கம் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்காங்க. கட்சியின் செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர் பக்கமே அதிக அளவுல இருக்காங்க. அன்புமணி தரப்புல செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவர்களின் பட்டியல் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் ராமதாஸ் தரப்பில் இருந்து ஒரு பட்டியல் தரப்பட்டுச்சு. ஆனால் ராமதாஸ் தரப்புல உள்ள பட்டியல் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக மருத்துவர் ராமதாஸ் இருந்த போதிலும் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் கட்சியின் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். தற்பொழுது அன்புமணியை கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு. அவரின் கட்டுப்பாட்டில் பாமக நிர்வாகிகள் பெருமளவு இருக்காங்க. அதே சமயம் ராமதாஸ் பக்கம் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மட்டுமே இருக்காங்க. இதனால மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு தான் வழங்கப்படும்னு தெரிவித்தாங்க. மேலும் அவர்கள் கூறும் பொழுது, வருகிற தேர்தலில் ராமதாஸ் தனிச்சின்னத்துல தான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை நிலவுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.